ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு சர்தோசி ஸ்டிச் பார்க்க போகிறோம். சர்தோசி பிரைட் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி த்ரெட்டில் சில்க் த்ரெட்டில் பிரைட் ஸ்டிச் போடுறது பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள். இப்போ அந்த பிரைட் ஸ்டிச் ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிச். நம்ம ப்ளவுஸில் பேக் நெக்கில் இந்த பிரைட் ஸ்டிச் மட்டும் போட்டாலே போதும். நமக்கு பேக் நெக் ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் 100 ருபீஸில் 6 மந்த் ஆன்லைன் ஆரி கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஆரி கற்றுக்கணும் விரும்புகிறீங்க அப்படின்னா மேலே நான் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த டுட்டோரியல் எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு தந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச் முதல்ல கோல்டு கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது டயக்னலாக முதல்ல ஒரு 4 ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அப்படியே ரிவர்ஸில் த்ரெட்டை கொண்டு போய் திரும்ப அந்த இடத்துல இருந்து திரும்ப ஒரு 4 ஸ்டிச் நம்ம லோடு போட போகிறோம், டயக்னல் லோடு. அதுக்கப்புறமா நம்ம முடித்த இடத்துலையே திரும்ப மேலே திரும்ப அகெயின் ஒரு 4 டயக்னல் லோட் ஸ்டிச். இப்படியே தான் ஃபுல்லாக வரும். திரும்ப இங்கேருந்து இங்கே நம்ம எப்பவும் போல் பேக் செயின் ஸ்டிச் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு இன்னும் பார்க்குறதுக்கு இந்த ஸ்டிச்சோட லுக் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டபுள் கலர் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல நல்ல டயக்னலாக வச்சு நமக்கு எவ்வளோ சர்தோசியோட லென்த் தேவை அப்படிங்கிறத லைட்டாக நம்ம அளந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எப்பவும் போல் பேக் செயின் ஸ்டிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு நமக்கு இந்த ஜடை பின்னல் மாதிரி நமக்கு தெரியும். இப்போ நல்லா கிராஸாக வச்சு சர்தோசியை கவர் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச், அப்புறமா தனியாக ஒரு குட்டி லாக் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ப்ளெயினாக ஒரு லாங் செயின், பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் செயின். அடுத்ததாக ஒரு சர்தோசி நம்ம லோட் பண்ணி சர்தோசியை கவர் பண்ணி ஒரு ஸ்டிச், பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச். நல்லா ஒட்டி போடணும். குட்டி லாக் தனியாக விளக்கி போட்டிங்க, ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டிங்கன்னா அந்த த்ரெட்டு நமக்கு தனியாக தெரியும், த்ரெட் அசிங்கமாக தெரியும். அதனால் கரெக்டாக குட்டி குட்டி லாக்காக போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம இப்போ நான் ஒரு 5 சர்தோசி டயக்னலாக முதல்ல கொடுக்க போகிறேன். உங்களோட விருப்பம்தான். நம்ம 5 தான் கொடுக்கணும்னு இல்லை, 4 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம், 6 கொடுக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். நம்ம எப்படி போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். பெரும்பாலும் கொஞ்சம் ஒரு 5 சர்தோசிக்கு மேலேயே அடுத்த கலர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது, பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா அந்த முந்தின சர்தோசியை கொஞ்சம் விலக்கி நல்லா உள்ள லாக் ஸ்டிச் போடுங்க. பக்கத்துலேயே குட்டி லாக் நம்ம நார்மலாக லவுட் ஸ்டிச்க்கெலாம் போடுவோம்ல, அதே போல் தான் அந்த குட்டி லாக்கும் போடணும். பாருங்கள், இப்போ நான் ஒரு 5 சர்தோசி போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அப்படியே அந்த ஸ்டிச்சை மேலே கொண்டு போகிறோம். சர்தோசி மேலே கொண்டு போய் ஒரு லாங் செயின், பக்கத்துலேயே குட்டி லாக் போட்டுட்டு இப்போ நான் இன்னொரு கலர் சர்தோசி போட போகிறேன். பாருங்கள், ஒரு பிங்க் கலர் சர்தோசி நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த சர்தோசியை அப்படியே கிராஸாக நம்ம முதல்ல போட்ட சர்தோசி மேலே போடுறோம். நல்ல கவனிங்க, உங்களுக்கு புரியும். குட்டி லாக் நல்லா குட்டியாக தான் போடணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த சர்தோசி அதே 5 சர்தோசி கவுண்டில் வச்சு கரெக்டாக போட்டுருங்க. இப்போ பாருங்கள், ரைட் சைட் போடும்போது குட்டி லாக் மேலே போடணும், லெஃப்ட் சைடு நம்ம போடும்போது குட்டி லாக் கீழே வரணும். எப்போவும் நான் சொல்கிறது தான், அதனால் இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண இல்லை. இந்த ஸ்டிச் நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இது ப்ளவுஸில் பேக் நெக்கில் மட்டுமே நம்ம அந்த ஒரு ஸ்டிச் போட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு லைன் சுகர் பீட், மோத்தி பீட் ஏதாவது கொடுத்து சென்டரில் இந்த ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம அப்படியே கவர் பண்ணி நம்ம போடுறோம். இன்னும் ஒரே ஒரு சர்தோசி போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டிச் ஃபினிஷ் ஆயிரும். அந்த பிங்க் கலர் த்ரெட்டுக்கான ஸ்டிச் பாருங்கள்.
இப்போ இந்த சர்தூசி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் சின்னதாகிருச்சு அப்படி தானே. அப்போது வந்து இந்த சர்தூசியை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டான சைஸஸில் நம்ம வந்து சர்தூசி போட்டுடலாம். சர்தூசியோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா ஸ்டிச் வந்து பார்க்க நல்லா இருக்காது. கரெக்டான சைஸஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறையவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை சின்னதாகிருச்சு அப்படின்னா நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது அப்படியே ஸ்டிச்சை வந்து மேலே கொண்டு போய் ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டு அடுத்தது வந்து நம்ம கோல்டு கலர் சர்தோசி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் கோல்டு கலர் சர்தோசி போட்டுறேன். சேம் ப்ரொசீஜர் ஒரு 5 கோல்டு கலர் சர்தோசி நம்ம போடணும். இந்த சர்தோசி ஸ்டிச் நம்ம போடும்போது சர்தோசி ஒட்டி நம்ம ஸ்டிச் போடுறதுனால சர்தோசி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து சரியாக போட வரல அப்படின்னா கொஞ்சமாக ஒரு பாயிண்ட்டுன்ட்டு இல்லை, ரொம்ப மைன்யூட்டாக கொஞ்சம் கேப் எடுத்து நீங்கள் வந்து அந்த லாக் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்தோசி வந்து ஈஸியாக இருக்கும். அந்த சர்தூசியை நல்லா பிடிச்சிட்டு நீங்கள் லாக் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே நமக்கு வந்து அந்த லாக் ஸ்டிச் போட்டுடலாம். நான் அந்த சர்தூசி பக்கத்தில் நான் பிடிக்கிறேன் பாருங்கள், என் கை விரலை பாருங்கள். நீங்கள் இப்படி நல்லா பிடிச்சி போட்டிங்க அப்படின்னா லாக் ஸ்டிச்லாம் ஈஸியாக போட்டுடலாம். நம்ம கொஞ்சம் கேப் விடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நாட்டு வந்து லாக் வந்து சரியாக விழாது. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க. இன்னும் ஒரே ஒரு நம்ம ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா இந்த கோல்டு கலருக்கான லேயர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம இதிலையே டபுள் கலர் பதிலாக ட்ரிபிள் கலர் கொடுக்கலாம். இன்னொரு கலர் மாற்றி மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது போலவே தான் பண்ணணும் அப்படின்னு சிந்திக்காதீங்க. நீங்களாக நிறைய க்ரியேட்டிவாக டிசைன் எடுத்து பண்ணுங்கள். பேக் நெக் யூ நெக்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது தெரியும் அந்த கிராஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா போட்டிருக்கேன். நெருக்கமாக போடணும், அந்த கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படியே ஸ்டிச்சை மேலே கொண்டு போய் லாங் செயின் பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் செயின் போட்டு இப்போ அடுத்த சர்தூசி நம்ம எடுத்துக்கலாம். இதில் பிங்க்குக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து நம்ம வேறு கலர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கலர் மாற்றி மாற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது கான்ட்ராஸ்ட்டாக இப்போது ஒரு ப்ளவுஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒயிட் கலர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸில் வந்து இப்படி நம்ம கலர்ஃபுல்லாக நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நிறைய சாரீ கூட வியர் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ப்ளவுஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சர்தூசி சின்னதாக இருக்குது, இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்த சர்தூசி ஒரு 2 சர்தூசி மேக்ஸிமம் 2 தான் நம்ம லோட் பண்ண முடியும் இதில். ஏன்னா இந்த ஸ்டிச்சுக்கு வந்து இந்த சர்தூசியோட லென்த் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால நீங்கள் 2 போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே போட்டலாம். நம்ம ஏன்னா ஒவ்வொன்றா எடுத்து போட்டோம் அப்படின்னா டைம் அதிகம் எடுக்கும். அப்புறமா இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் போடுற ப்ளவுஸ்க்கெலாம் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டைம் ரொம்ப எடுக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பழகுங்க. இந்த ஸ்டிச் போட போகிறீங்க அப்படின்னா காஸ்ட்லியாக வாங்குங்க. ப்ளவுஸோட ரேட்டு நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கண்டிப்பாக அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இந்த சர்தூசி வந்து சின்னதாக இருக்கா, இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச் நல்லா பொறுமையாக போடணும். ரொம்ப அவசரப்பட்டிங்கன்னா போடவே முடியாது. பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த சர்தூசி ஸ்டிச் நம்ம போடுறதுக்கு. அதுபோல் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் தான் நமக்கு ஸ்பீடு கிடைக்கும். ரொம்ப ஸ்லோவாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்டிச்சுக்கே நம்ம 1 day 2 day எடுக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் கலர் கோல்டு கலர் நம்ம போட்டுடலாம். ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. அந்த ஒன்றும் நோட் பண்ணிக்கோங்க. சரியில்லைன்னா அதை விடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு மாற்றி கலர் போட்டுருங்க. நிறைய ஷேப்ஸில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த சர்தூசி ஸ்டிச்சஸ் எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னும் நிறைய உங்களுக்கு கிளாஸை சொல்லித்தரேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு
நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் நம்ம நிறைய இது போக நம்மளோட டுட்டோரியல்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஒவ்வொரு கிளாஸஸ் மோட்டிவ் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதுவே தான் தொடர்ச்சியாக வரும். கொஞ்சம் ஸ்பீடாக காட்டுறேன் பாருங்கள். டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். த்ரெட்டு வந்து இந்த கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஒருவேளை த்ரெட்டு பிசுறாகுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை வந்து எண்ணாட் போட்டுட்டு அடுத்த த்ரெட் வந்து நாட் பண்ணி திரும்ப போடுங்க. பிசுரோடையே நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த த்ரெட் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடித்த பிறகு கட் ஆகும். எப்போனாலும் கட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த த்ரெட்டை வந்து பிசுறாகாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரி மெட்டீரியல்ஸ் வாங்குகிற ஷாப்புமே எப்போவும் நல்லா விற்கிற கடையிலேயே வாங்குங்க. இந்த த்ரெட் எல்லாமே ரொம்ப ஸ்டாக் இருந்த மெட்டீரியல் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக ஒர்க் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த த்ரெட்டு கூட அப்படி தான். அடிக்கடி நீங்கள் வந்து சேல் ஆகிற கடை அப்படின்னா த்ரெட் வந்து ஸ்டாக் இருக்காது. நம்ம புது த்ரெட் அப்படின்னா நமக்கு வந்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டாக் இருந்த த்ரெட்டு வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து அருந்து போகும். நம்ம வந்து ரொம்ப அதிலேயே இரிட்டேட் ஆயிடுவோம். அதில் கவனமாக இருங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷிங் நல்லா இருக்குல்ல. இது போல் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுங்கள். பேக் நெக்கில் உள்ள ஷேப்பில் ட்ரை பண்ணுங்கள். யூ நெக்கில், பாட் நெக்கு, பா நெக்கு, இப்படி நிறைய ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விரும்புகிறீங்கன்னா மேலே தெரியுற அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிளாஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.